வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். 7 முறை தற்கொலை முயற்சி, சூனியம் வைத்த உறவினர்கள். இயேசு என்னை காப்பாற்றினார்கள். பிரபல நடிகை பேச்சு இணையதளத்தில் வைரலாகி வருது. 90 காலகட்டத்தில் கனவு கன்னியாக இருந்த ஒரு நடிகையினுடைய சோகமான கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் நடித்த மோகினி தமிழில் ஈரமான ரோஜாவை படத்தின் மூலம் அறிமுகமானாங்க. அதன் பிறகு புதிய மன்னர்கள் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்திருந்தாலும் தனது நடிப்பின் மூலம் பலருடைய கவனத்தை ஈர்த்த நடிகை மோகினி தனது கணவருடைய உறவினர்கள் தனக்கு சூனியம் வைத்ததால் 7 முறை தற்கொலைக்கு முயன்றதாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நடிகை மோகினி சினிமாவை நடிப்பதை நிறுத்தி ஒரு தசாப்தத்திற்கு மேலாகிவிட்ட போதிலும் சினிமா ரசிகர்கள் அவரை மறக்கல. பல திரைப்படங்களில் அவங்க ஏற்று நடித்த மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் தான் இதற்கு முக்கிய காரணம் என்றே சொல்லலாம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் நடித்துள்ள மோகினி தமிழில் ஈரமான ரோஜா படத்தின் மூலம் அதன் பிறகு புதிய மன்னர்கள் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக நான் பேச நினைப்பதெல்லாம் பிரசாந்துடன் கண்மணி, சின்ன மருமகள், ஜமீன் கோட்டை, குற்றப்பத்திரிகை உள்ளிட்ட பல திரைப்படங்களை இவரை பற்றி அதிகம் பேச வைத்தது. நீண்ட காலமாக திரையுலகில் இருந்து விலகி இருந்த மோகினி சமீபத்தில் ஒரு நேர்காணலில் தனது வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு முயன்றதாக தருணங்கள் அவங்க குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. பலமுறை தற்கொலைக்கு முயன்றதாக அவங்க கூறியது ஒரு ஜோதிடர் தனக்கு யாரோ சூனியம் வைத்ததாக கூறியதாக தெரிவித்திருந்தாங்க. மேலும் கணவர் உறவினர் ஒருவர் தனக்கு செய்வினை பில்லி சூனியம் வைத்ததாக அந்த சமயத்தில் தான் சந்தித்த பிரச்சனைகள் காரணமாக குற்றம் சாட்டினாங்களாம். பிரபல யூடியூப் சேனலுக்கு அவங்க அளித்த பேட்டியில் திருமணத்துக்கு பிறகு என் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்களாம். என்னுடைய வாழ்க்கை சரியாக இருந்தது. ஆனால் ஒரு தடவை மனச்சோர்வடைந்தேன். ஒரு கட்டத்தில் 1 முறை அல்ல 7 முறை தற்கொலைக்கு முயன்றேன் என்று பிரபல நேர்காணலில் தெரிவித்திருக்கிறாங்க. மன அழுத்தத்திலிருந்து எப்படி மீண்டு வந்தது என்பதை பற்றி பேசிய மோகினி, ஜோதிடர் எனக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக கூறி முதல்ல நான் அதை கேலி செய்தேன். ஆனால் பின்பு நான் தற்கொலை செய்து துணிந்தது என்று யோசித்தேன். அந்த உண்மையை உணர்ந்த பின்பு அதிலிருந்து வெளியே வர முயற்சி தொடங்கினேன். என்னை அதிலிருந்து மீட்டது இயேசுதான் என்று கூறுகிறாங்க. பிராமண குடும்பத்தில் பிறந்த மோகினி 2006ஆம் ஆண்டு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாங்க. இது குறித்து அவங்க கூறும்போது, நான் இறப்பதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் இருந்து ஏன் இப்படி நடக்கிறது என்று தொடர்ந்து யோசித்தேன். என் கணவரின் உறவுக்காரர் பெண் ஒருவர் செய்த செய்வினை எந்த நிலைமைக்கு 2 தசாப்தங்களாக நீடித்த மோகினியுடைய நடிப்பு பயணத்தில் தமிழில் சிவாஜி கணேசன், தெலுங்குல நந்தமூரி பாலகிருஷ்ணன், சிரஞ்சீவி, மலையாளத்தில் மோகன்லால், மம்முட்டி, கன்னடத்தில் சிவராஜ்குமார், விஜயகாந்த், விஷ்ணுவர்தன், விக்ரம், ரவிச்சந்திரன், சரத்குமார், மோகன் பாபு, சுரேஷ் கோபி போன்ற முன்னணி நடிகர்களுடன் அவங்க பணியாற்றியிருக்கிறாங்க என்று அவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.